வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்னா உங்க ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய வாட் இஃப் சீசன் 2 ஓட எபிசோட் 1 எபிசோட் 2. ஸோ இது ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கவர் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ரெண்டு வீடியோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய யூனிக் கண்டென்ட்டான டிராகன் பால் எபிசோட்ஸ், அதுவும் எப்பயும் போல டெய்லி ஒரு எபிசோட் எங்களால் முடிஞ்ச அளவு போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களும் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் 3ல நம்ம ஹல்க் எப்படி அவெஞ்சர்ஸை காப்பாத்தினாரு அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்டின் ஹாமர் இருக்கார்ல, அதாவது அயன்மேன் பார்ட் 2ல வில்லனா வருவார்லங்க, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட்ல ஒரு மெயின் வில்லனாவே வராரு. அயன்மேனோட அந்த ஒரு இன்வென்ஷனை திருடி அவர் வில்லனா வந்து மாறுறதுக்காக வராரு. அந்த டைம்ல என்னென்ன ஃபன்னியான விஷயங்கள் நடந்துச்சு, அவெஞ்சர்ஸ்க்கு அவருக்கான ஃபைட் எப்படி இருந்தது, நம்ம ஹாப்பி ஹோக்கன் அதில் உள்ள பூந்து என்ன பண்ணாரு, அதுதான் செம ஃபன்னியா இன்ட்ரெஸ்டிங்கா இந்த எபிசோட் 3 இருக்க போகுது. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 3. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, நட்டாஷா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பர்பிள் கலர் மான்ஸ்டரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யார் அந்த மான்ஸ்டர், எதுக்குடா இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு நமக்குலாம் நிறைய கேள்வி இருக்கும். அதே தான் வாட்சரும் சொல்றாரு, உங்களுக்கு நான் வந்து கதை சொல்றேன், என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைல அந்த ஸ்டார்டிங் கிரெடிட்ஸை சொல்லி முடிக்கிறாரு. இப்போ இந்த யூனிவர்ஸ்ல இந்த ஒரு வாட் இஃப்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வாட்சர் சொல்றாரு. ஜஸ்டின் ஹாமர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அயன்மேன் 2ல ஒரு மெயின் வில்லனாவே வந்திருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயில போட்டதுக்கு அப்புறம் செம கடுப்பாயிட்டு இருக்காரு டோனி ஸ்டார்க் மேல. அங்க இருக்கக்கூடிய மேகசின்ஸ்லாம் பார்த்து இவனோட டெக்னாலஜி எப்படியா திருடிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயில இருந்து தப்பிச்சு 2 ரஷ்யன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட டவரை நோக்கி இப்போ வராரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காட்டுறாங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் எல்லாருமே கிறிஸ்மஸ் டைம்ன்றனால எல்லாருமே வெக்கேஷன்ஸ்க்கு வந்து அப்படியே போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. செம ஜாலியா அவங்க வந்து லீவ்ல இருக்காங்க. இங்க நம்ம ஹாப்பி ஹோகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஃபீவரை இந்த மொத்த டவர்லயும் கொண்டு வரணும் இந்த அவெஞ்சர்ஸ் டவர்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கிறிஸ்மஸ்க்கான அந்த ஒரு டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் இது மட்டும் இல்லாம அந்த அயன் லீஜியன்ல இருக்கக்கூடிய அந்த அயன் ராபோட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அவெஞ்சர்ஸ் டவர் மேலே ஒரு மிகப்பெரிய தொப்பியெல்லாம் வச்சு செமையா அழகா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹாப்பி ஹோகன் கூட டார்சியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்ரசிட்டி மாதிரி அவங்க கூட இப்போதைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம ஹாப்பி ஹோகன் வேலை வாங்கிட்டு இருக்காரு. டேய் நீ அது சைடா, நீ இது சைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம டென்ஷன்ல வேலை வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம மரியாதையில மீட் பண்ணி பேசுறாரு. மரியாதையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் காரணமா ஜாவிஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கோம், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்கள ஈகிள் ஒன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னது ஈகிள் ஒன்னா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு தான் நிறைய வேலை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாப்பி ஹோகனை அங்கேயே கழட்டி விட்டுட்டு போறாங்க. போய் தொலை அப்படின்ற மாதிரி இவரும் அவருக்கு அவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு செம ப்ரெஷர்ல இருக்காரு. ஸோ டார்சி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதை திறந்து போகும்போது கரெக்டா வரட்டா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ள நுழையிறாரு. வேற யார், நம்ம ஜஸ்டின் ஹாமர் தான். அவர் சொன்ன மாதிரி அந்த 2 ரஷ்யன்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு டவருக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இப்போ எல்லாத்தையும் ஹைஜாக் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளால இறங்கணும்னு ஜஸ்டின் ஹாமர் உள்ள வந்து யாருமே பயப்படாதீங்கப்பா, அது கிறிஸ்மஸ், நான் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சிச்சு. கோட் ரெட் விழுந்துருச்சு. இவர் என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் ஆகிறாரு. உடனே அயன்மேனோட அயன் லீஜியன் நம்ம ஜஸ்டின் ஹாமர் முன்னாடி நின்று அவங்களை அட்டாக் பண்ண வரும்போது எல்லாத்தையும் நான் இப்போ என் கண்ட்ரோலில் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனர் அப்படின்ற மாதிரி சாஃப்ட்வேரை மாற்றி அமைச்சு எல்லா அயன் லீஜியனையும் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு. ஸோ இங்கே நம்ம ஹாப்பி ஹோகன் மரியாதையில் என்னடா அது டிஃப்ரெண்டாக எதாவது நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்க லிஃப்ட்ல ஏறி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹாப்பி ஹோகன் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கிட்ட தான் இருக்காரு. ஜஸ்டின் ஹாமரா இவன் இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹோகன் லிஃப்ட் கிட்ட ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனடியா மரியாதைக்கு வாக்கி டாக்கில சொல்றாரு, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாரு. இந்த மாதிரி அவன் வந்திருக்கானா கண்டிப்பா ஹல்கோட பிளட்டை திருடுறதுக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. மரியாதை என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆர்மரில வருவான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே தான் வரான், ஹல்கோட பிளட்டை தெரிய தான் வந்திருக்கான், அவன் வந்து பவர்ஃபுல்லா மாறணுன்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அதை அவன் கையில கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஹோகன் இங்க பிளான் பண்றாரு. இங்க அவன் கூட்டு வந்த அடியாளுங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான லூசார் பண்ணுங்க போல சுத்தியில வச்சுட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜி எவ்வளவு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி அந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸை போட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க. இவங்க அடிச்சு கிழிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க அடிச்சு நொடிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் கொஞ்சம் சார் கடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் நம்ம லிஃப்ட்ல ஏறாரு. ஸோ நம்ம ஹாப்பி ஹோகன் லிஃப்ட்டுக்கு மேலே போயிடுறாரு. லிஃப்ட் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோகன் குதிச்சு அந்த ஏர் போறதுக்கான அந்த ஒரு டனல் இருக்கும்ல வெண்ட், அதுல நம்ம ஹாப்பி ஹோகன் உள்ள பூந்து அந்த ஒரு ரூம்குள்ள இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹாப்பி ஹோகன் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் உடம்பெல்லாம் உள்ள திணிச்சு வந்து கதவை திறக்கும் போது டப்புன்னு கீழே இறங்கிட்டாரு. இவர் பயந்துகிட்டே இருக்காரு.
இருக்காரு, ஐயோ பாத்துருவானுங்களோன்னு வாக்கி டாக்கிலாம் கீழே விழுது, அதெல்லாம் எப்படியே கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிக்கிறாரு. பட் இருந்தாலுமே கீழே தொபுகடின்னு விழுந்துறாரு அந்த ஒரு வெண்ட் உடஞ்சு. அப்ப கரெக்டா லைட் எல்லாம் எரிய இவனுங்க பாக்குறானுங்க, செம ஃபாஸ்டா அதை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட்ல அங்க இருக்கக்கூடிய பார் செட்டப்பை பார்த்து ஜஸ்டின் ஹேமர் எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையா இருக்கேன், நான் இங்க குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மரியாதை உடனே துப்பாக்கி வச்சு அந்த ஒரு சரக்கு பாட்டில சுட்டு ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிரு, நீ அவ்வளவுதான் மாட்டிக்கிட்ட, யார் இடத்துல வந்து என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி வீரவசனம்லாம் பேச, எம்மா என்னம்மா நான் வந்தோடனே எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அயன் லீஜினை வச்சு நம்ம மரியாதையை அட்டாக் பண்றாரு. மரியாதையை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்க ஹாப்பி ஹோகன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு ஜஸ்டின் ஹேமரும் வந்துடுறாரு அவரோட அயன் லீஜினோட. இவங்க சுட்டிட்டுலாம் ஒன்றும் கிழிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் அயன் லீஜின் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரோபோட்ஸ் வச்சு அந்த ஒரு கிளாஸை பிரேக் பண்ண சொல்றாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோட அந்த ஒரு இது தேர்றேன்னு சொல்லிட்டு ஹல்கோட பிளட் எடுத்து அவரோட காலில் பயந்து போய் குத்திக்குவாரு. குத்தி அந்த பிளட் மொத்தமும் ஹாப்பி ஹோகனோட காலில் இறங்கிரும். இது மூலமா அவர் லைட்டா அப்படியே ஹல்கா மாற ஆரம்பிப்பாரு. பட் ஏன் பர்பிள் கலர்ல மாறினாருன்னு தெரியல. அவரோட ஒரு கால் மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு பெருசாயிரும். ஐயோ உங்களவா உள்ள வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாரு. அங்க இருந்து பயங்கர ஸ்பீடா போய் கண்ணாடி மூலமா குதிச்சு வேற ஒரு ஃப்ளோர்ல போய் இறங்கி ஹாப்பி ஹோகன் ஓடுறாரு. ஜஸ்டின் ஹேமர் ஆஹா கிடைச்ச அந்த ஒரு சான்ஸை இவன் எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி செம கடுப்புல வந்துட்டு இருக்கும்போது இங்க மரியா ஹில் நம்ம ஹாப்பி ஹோகன்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், இனிமே எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியை உடைச்சிடுறாங்க. அவன் தானா அந்த குண்டு பையன் தானே உன்ட்ட பேசினது, எல்லாத்தையும் எடுத்து கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டின் ஹேமர் வந்து நம்ம மரியாதைகிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹாப்பி ஹோகனும் ஒண்ணுமே பொருள், இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அவெஞ்சர்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நட்டாஷாக்கு ஃபோன் பண்றாரு. நம்ம நட்டாஷா, எப்பா நான் ஆப்போசிட்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிட்ட கன் பாயிண்ட்ல நின்னுகிட்டு இருக்கேன்ப்பா, அவ வேற ஹைட்ரா ஏஜென்ட் 17 பேரை கொண்டிருக்கான், 18 அப்படின்றா. ஆமா இது ரொம்ப முக்கியம், இப்போ நின்னுகிட்டு இருக்கேன், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா பார்ட்டிக்கு வந்துருவேன், அதனால இப்போ வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. ஆஹா கையை விரிச்சிட்டால, இப்போ என்ன பண்றது, வேற வழி இல்ல டோனிக்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டோனி ஸ்டார்க் ஃபோன் பண்ணா. ஏ ஹாப்பி, இங்க சின்ன பசங்களாம் செம்மையா இது பண்ணிட்டு இருக்காங்க, கேப்டன் அமெரிக்காக்குன்னு தனியா ஒரு ஃப்ரிஸ்பி ரெடி பண்ண சொன்னாலா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி இங்க ஹாப்பி ஹோகன் கதறிக்கிட்டு இருக்க. நம்ம டோனி ஸ்டார்க் டக்குன்னு நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பாக்குறாரு. ஆஹா அவனை சுத்தி என்ன நிறைய லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹோகன் சீக்கிரம் போன் வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. கிளம்புறாரு நம்ம தலைவன். இவங்களா வேலைக்கு ஆகாது, பேசாம நம்ம பேனருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் பேனருக்கு கால் பண்ணா. இங்க ப்ரூஸ் பேனரும் கிளின்ட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க அயன்மேனோட டாய் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்கு, என் பையன் இதை கேட்டான் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க ப்ரூஸ் பேனர் இங்க எத்தனை பசங்க கேட்டு இருக்காங்க குடு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இங்க சண்டை போயிட்டு இருக்கு. அவர் பேசுறதை கேட்கவே மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். டேய் என்னங்கடா போட்டு படுத்துறீங்க, என்ன ஒரே ஆளா இங்க மாட்டி விட்டு இங்க பாருங்க எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நாள் ஜாவிஸ் இல்லாம போயிருச்சு, அதுக்கு என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி இங்க ஹாப்பி ஹோன் தலையில அடிச்சுக்கிறாரு. அப்ப கரெக்டா அவரோட சவுண்டை கேட்டு ஒரு ஐலிஜன் இவர் கிட்ட வந்து நிக்க நம்ம ஹாப்பி ஹோன் ஒரே குத்து மூலமா அதை நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ அவரோட போனும் இப்போ அவர்கிட்ட எல்லாம் உடஞ்சிருச்சு கோவத்துல. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டா வாக்கி டாவில நம்ம டார்சி கூட பேசுறாரு. இந்த மாதிரி டார்சி நான் கிறிஸ்மஸ்க்காக பர்ச்சேஸ் வந்தேன்னு சொல்லும்போது ஆமா ஆமா ரொம்ப முக்கியம், இங்க கோட் ரெட்ல மொத்த டவருமே பார்த்தீங்கன்னா ஆபத்துல இருக்கு, டெரரிஸ்ட் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. என்னது டெரரிஸ்டா, கிறிஸ்மஸ் அன்னைக்குமா வராங்க அப்படின்ற மாதிரி டார்சி சொல்ல இங்க இருக்கக்கூடிய மொத்த ஆர்மர்ஸ்ல இருந்து எல்லாமே ஜஸ்டின் ஹேமரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ என்ன பண்றது தெரியல, ஜாவிஸ் எப்படியாவது இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டார்சி உன் கையில தாமா இருக்கு, நீ தான் ஏதாவது பண்ணும், நீ ஜீனியஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாமா நான் காலேஜ்ல இருந்தே அப்படிதான், சரி ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி. இப்ப டார்சி பொறுமையா ஜாவிஸா எப்படியாவது கண்ட்ரோல் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா போயிட்டு இருக்காங்க. கரெக்டா இங்க ஹோகனை தேடி நம்ம ஜஸ்டின் ஹேமரோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்க கன்னை வச்சு சுட நம்ம ஹாப்பி ஹோகன் தப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு பில்டிங்கோட ஜன்னல்ல இருந்து தப்பி குதிக்கிறாரு. அப்போ ஒரு கையில பிடிச்சிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கண்ணாடியை உடச்சிட்டு கீழே விழுவோம். அப்போ ஒரு லைட்டா கண்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோட கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு மொத்தமா மாறிடுறாரு. ஹல்கா மாறி அங்க இருக்கக்கூடிய சாண்ட்பாக்ஸ்லாம் குத்தியாக நான் சம பவர்ஃபுல்லா மாறிட்டேன், ஹல்க் மாதிரியே மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்க. நம்ம ஜஸ்டின் ஹேமரோட ஆளுங்க இதெல்லாம் பார்த்து சார் இங்க ஒருத்தர் யாரோ கொஞ்சம் வித்தியாசமா வினோதமா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஜஸ்டின் ஹேமர் என்ன சொல்றாருன்னா அவர் நானே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க பேசுறாரு. இங்க டார்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாவிஸ் எழுப்பிடணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சர்வர் ரூம் வந்து நோண்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ இவ்வளவு பெரிய டவருக்கு இந்த ஒரு சின்ன ஓட்டடப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மிஷின் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. டக்குன்னு அந்த மொத்த ரூஃப் ஓப்பன் ஆகுது. அங்க பார்த்தா ஏகப்பட்ட சர்வர் மிஷின்ஸ் இருக்கு. இதை பார்த்து டார்சி மிரண்டு போறாங்க. இதுல இருக்க ஒவ்வொரு இது பாக்குறதுக்கே எனக்கு வந்து நாக்கே தள்ளிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ரேக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜாவிஸ் ஈடித் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏதாவது ஒன்று எடுமா அப்படின்ற மாதிரி இங்க நம்மால் பேசுறாரு. டக்குன்னு ஒரு ஐலிஜி அங்க உடச்சிட்டு வந்து நம்ம டார்சியை தூக்கிட்டு வந்துடுறாரு. இங்க டார்சி மரியாதைகள் இங்க ரெண்டு பேருமே இப்போ ஜஸ்டின் ஹேமர்ட்ட தான் இருக்காங்க. ஜஸ்டின் ஹேமர் என்ன சொல்றாருன்னா ஏ ஹாப்பி ஹோகன் ஒழுங்கு மரியாதை நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துரு, அப்பதான் நான் இவங்க ரெண்டு பேரையும் கொல்ல மாட்டேன், இல்ல இவங்க ரெண்டு பேரும் நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி நம்ம ஹாப்பி ஹோகனை வர வைக்கிறாரு. கரெக்டா லிஃப்ட் வருது, வந்து இறங்கணும்னே ஏ ஹாப்பி ஹோகன் வெளிவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அங்க பார்த்தா ஒரு நார்மல் பொம்மை மேல நம்ம ஹேக்கோட ஒரு ஆரோவை குத்தி வச்சிருக்காரு. அப்போ ஒரு பயங்கர டைவர்ஷன்
டைவர்ஷனை அந்த இடத்துல கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஆரோ வெடிக்க வச்சு அங்க ஒரே அந்த ஒரு செலிப்ரேஷன் ரிப்பன்ஸ்லாம் அவங்க மூஞ்சில வருது. டைவர்ஷனை யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஹாப்பி ஹோகன் உடைச்சிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா எலிஜென்ஸும் பொழுது கட்டுறாரு. ஸோ இங்க நம்ம ஹாப்பி ஹோகன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த 2 ரஷ்யன்ஸும் ஓடி போயிடுறாங்க. நான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன்டா, இது கொடுக்கலங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைகாலெல்லாம் உடைக்கிறான் அப்படின்னு ஓடிடுறானுங்க. வேற வழி இல்ல, இன்னொரு சூப்பரான ஒரு ஆர்மர் எடுத்துற வழிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட போனை நோண்டுறாரு. நோண்டிக்கிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆறாரு நம்ம ஜஸ்டின் ஹாமர். இங்க நேரா வந்து நம்ம டாசியும் மரியகளையும் அவங்க வந்து லாக்அப்ல இருந்து எடுத்து விட்டு இந்த மாதிரி நீங்க ஒன்னே போய் ஜாவிஸை எழுப்பி விடுங்க, அவன் வந்தாதான் இது எல்லாத்தையும் மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹோகன் வந்து என்ன செய்யறாருன்னா ஜஸ்டின் ஹாமரை தேடி ஓடுறாரு. அப்ப அவர் முன்னாடி ஏகப்பட்ட ஐலிஜன் ஆர்மியே நிக்குது. எல்லாரையும் போட்டீங்கன்னா செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி ரஸ்ட் எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கிட்டு இருக்காரு ஜஸ்டின் ஹாமரை தேடி. இங்க இவர் என்ன பண்றாருன்னா ஹல்க் பஸ்டர் சூட்டை வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாருங்க. நம்ம ஹாப்பி ஹோகனுக்கும் ஹல்க் பஸ்டர் சூட் போட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டின் ஹாமருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட்டே போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி செமையா சண்டை போட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும்போது இங்க டாசியும் நம்ம மரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜாவிஸ் இல்ல வேற ஒரு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அந்த ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டா பண்ணலான்னு பார்க்கும்போது வெக்ரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கொண்டு வராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாம சும்மா வெட்டி பேச்சு மட்டும் பேசிட்டு இருக்கிற ஒரு வேஸ்ட் ஏயா இருக்கு. என்னடா அது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டின் ஹாமர் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்னும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜஸ்டின் ஹாமர் அந்த ஒரு சிஸ்டமே அவங்களே அடிக்க வரும்போது திடீர்னு நம்ம ஹாப்பி ஹோகன் உள்ள போந்து ஜஸ்டின் ஹாமரை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. செம்ம பீக்கான ஒரு ரேஞ்சுக்கே போயிட்டாரு. நம்மால ஹாப்பி ஹோகன் வந்து என்ன செய்யறாருன்னா மொத்த ஹல்க் பஸ்டர் சூட்டையுமே போட்டு ஒட்டைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் மொத்த குரூப் வந்துறாங்க. தோரை தவிர்த்து எல்லாருமே அதை பார்த்து என்னோட சூட்டை போட்டு இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பி ஹோகனை ஹாப்பினே தெரியாம போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் ஏதோ சொல்ல வராரு அதை கூட கேட்காம போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப நம்ம அயன்மேன் கூட போயிருந்தீங்க ஒரு இடத்துல இருந்து விழுந்து இது என்ன ஹாப்பி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்டீவ்ராஜஸ் என்ன சொல்றாருன்னா சச்சா அவெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க மறுபடியும் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஹாப்பி ஹோகனை போட்டு பொழந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஹாப்பி ஹோகன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி மாதிரி என்னையதான் போட்டு இவ்வளவு நேரம் அடிச்சுட்டு குப்பை தில்லி போட்டு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்ப யார் வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹல்க் பஸ்டர் தூக்கிட்டு போற அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹல்க் பஸ்டர் வந்து டிஸ்மேண்டில் பண்றாரு. பார்த்தா நம்ம ஜஸ்டின் ஹாமர் நீயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. கட்டுப்புல நம்ம ஹாப்பி ஹோகன் கத்தா அதை பார்த்து ஜஸ்டின் ஹாமர் அந்த ஒரு காத்து மூலமே அடிச்சுட்டு கீழே உழுக போறாரு. உடனே நம்ம ஹாப்பி ஹோகன் வந்து அவரை காப்பாத்திறாரு. என்ன நான் காப்பாத்தினேன் அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்து நம்ம டோனி ஸ்டார்க் செம்ம ஹாப்பி ஆகி இந்த ஆள் மாதிரி தான்டா இருக்கணும் என்னோட செக்யூரிட்டி பத்தியா செக்யூரிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெருமை பேசுறாரு. அவங்க எல்லாருமே செம்ம ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி நல்லபடியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. எப்பயும் போல நம்ம தோர் வந்து லேட்டாவே பார்ட்டி அட்டன் பண்ணிருக்கு இறங்கி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்ல ஆஹா அங்க இருக்கக்கூடிய எல்லா கோலத்தையும் பார்த்துட்டு நம்ம பார்ட்டி மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம வாட்சர் எப்பயும் போல டோனி ஸ்டார்க்கோட ஒரு பெஸ்ட் செக்யூரிட்டி கார்டு அவரோட அந்த மொத்த டவரையும் பயங்கரமா செக்யூரிட்டி பண்ணி காப்பாத்திட்டு இந்த ஒரு அருமையான நாள் அந்த ஒரு அருமையான பார்ட்டியை காப்பாத்திட்டாரு ஹாப்பி. இந்த மாதிரி இந்த ஒரு வாட் இஃப் எபிசோட் 3 ஸ்டோரியை நம்ம வாட்சர் சொல்லி முடிக்கிறாரு. அருமையான ஒரு கிறிஸ்மஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரினே இதை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் இல்லை ஜாஸ்தியாவே இருந்தது. செம கிரேசியாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் எந்த அளவு பிடிச்சிருச்சுன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட் 4ல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.